வணக்கம். இன்னைக்கு நாம அமைதி வாரியம் அப்படின்னு ஒரு புது உலகளாவிய அமைப்பை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சமீபத்துல இது பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த அமைப்ப பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா அது இதுதான். ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு தனியார் துறை மாற்று. சும்மா ஏதோ சொல்ற மாதிரி இல்ல இது. இந்த ஒரு வரியே போதும் இந்த வாரியத்தோட லட்சியம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த பவர்ஃபுல் போர்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு பாத்திரலாம். ஏன்னா ஒரு அமைப்போட மெம்பர்ஸை வச்சே அதோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நம்மால ஓரளவுக்கு யூகிக்க முடியும். இது பாருங்க, இதுதான் அந்த லிஸ்ட். 6 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இதோட ஆயுட்கால தலைவர், அதாவது சேர்மன் ஃபார் லைஃபா இருக்காரு. அவரோட மார்க்கோ ரூபியோ, ஜாரெட் குஷ்னர், டோனி பிளேயர் மாதிரி பெரிய அரசியல் தலைவர்களும், மார்க் ரோவன், ஸ்டீவ் வுட்ஹோஃப் மாதிரி தொழிலதிபர்களும் இதுல இருக்காங்க. அடுத்ததா, இவங்களுக்கு இவ்ளோ பவர் எப்படி கிடைக்குது, அதை எப்படி சட்டப்பூர்வமா மாத்திருக்காங்க, இதுதான் இந்த டாபிக்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. இத பாருங்க, இந்த வாரியத்தோட சேர்மனுக்கு அதுக்கு கீழே வர எந்த ஒரு கம்பெனியையும் உருவாக்கவோ மாத்தவோ இல்ல கலைக்கவோ முழு அதிகாரம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா முழு கண்ட்ரோலும் அவரோட கையில தான். இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு காரணம் ஜனவரி 16, 2025 கையெழுத்தான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அந்த ஆர்டர் நம்பர் 14-275. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த அமைதி வாரியத்தை ஒரு பொது சர்வதேச அமைப்பு அங்கீகரிச்சுட்டாங்க. அதாவது ஐநாவுக்கு என்னென்ன சட்ட பாதுகாப்பு, வரிவிலக்கெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இதுக்கும் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் நல்லா புரியும். இதே மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் ஒரு சாதாரண அமெரிக்கன கம்பெனில இருந்தா அது சட்டவிரோதம். ஆனா இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா இந்த அமைதி வாரியம் சட்டப்பூர்வமா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம கோர்ட் தலையிட முடியாது, சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய முடியாது. அடுத்த கேள்வி, இவ்ளோ பெரிய அமைப்புக்கு பணம் எங்கிருந்து வருது? இவங்களோட ஃபண்டிங் மாடலே கொஞ்சம் வித்தியாசமானது. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த போர்டுல மத்த நாடுகள் ஒரு சீட் வாங்கணும்னா அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய விலை ஜஸ்ட் $1 பில்லியன். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், $1 பில்லியன். மத்த நாடுகள் $1 பில்லியன் கொடுக்கும்போது அமெரிக்க வரி செலுத்துறவங்க சார்பா $10 பில்லியன் பங்களிப்பு செய்யப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் பிரசிடென்டா இல்லாட்டியும் கூட இந்த பணம் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுவரைக்கும் $1 பில்லியன் கட்டி இந்த போர்ட்ல சேர்ந்த நாடுகள் லிஸ்ட் தான் இது. சவுதி அரேபியா, UAE, கத்தார்னு பல நாடுகள் இதுல இருக்கு. இது மூலமா இந்த அமைப்போட குளோபல் ரீச் நமக்கு தெரிய வருது. ஓகே, இப்ப இந்த பணத்தையெல்லாம் எப்படி கையாளுறாங்க? இங்க தான் டெக்னாலஜி உள்ள வருது. அவங்களோட கிரிப்டோ சிஸ்டம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேபிள் காயின்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இது ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஆனா இதோட மதிப்பு நம்ம யூஸ் பண்ற டாலர் மாதிரியான ஒரு சொத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். அதனால இதோட விலை பெருசா ஏறி இறங்காது, ஸ்டேபிளா இருக்கும். இங்கதான் விஷயமே இருக்கு. நாடுகள் கொடுக்கற பணம் முதல்ல USD1ன்னு ஒரு ஸ்டேபிள் காயினா மாற்றப்படுது. அப்புறம் அமெரிக்காவோட கருவூல பத்திரங்களை வச்சு இந்த வாரியம் புதுசா காயின்களை உருவாக்க முடியும். இதனால பேங்க் சிஸ்டத்தையே தொடாம இவங்களால பணத்தை செலவு பண்ண முடியும். இந்த மொத்த சிஸ்டமும் ஜீனியஸ் சட்டம்ங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழே தான் நடக்குது. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பண பரிவர்த்தனைகளை சுலபமாக்கறதுக்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபைனான்ஷியல். இது ட்ரம்போட சொந்த கிரிப்டோ கம்பெனி. சரி, இவ்வளவு அதிகாரமும் பணமும் இருக்கு. இத வச்சு அவங்க வேலையை என்ன செய்ய போறாங்க? அதுக்கு உதாரணம் தான் இந்த காசா திட்டம். இந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரை காசா நிவாரண தொகுப்பு. கேட்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா அந்த நிவாரண தொகுப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. 200 புது ஹோட்டல், 4 லட்சம் புது வீடு, அது கூடவே 5000 வீரர்கள் தங்கறதுக்கு ஒரு மிலிட்டரி பேஸ். பேருக்கும் உள்ள இருக்கிற விஷயத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாரியத்துக்குன்னு தனியா சர்வதேச ஸ்திரப்படுத்தல் படை, அதாவது ISFன்னு ஒரு துணை ராணுவ படையும் இருக்கு. இந்தோனேஷியா, எகிப்து, ஜார்டன் மாதிரி நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 20,000 வீரர்கள், 12,000 போலீஸ் அதிகாரிகள்னு ஒரு பெரிய படையே ரெடி பண்றாங்க. சரி, நாம இப்ப பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? இதோட நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்க போகுது? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த அமைதி வாரியத்துக்கு 3 முக்கியமான அதிகார தூண்கள் இருக்கு. 1, எந்த சட்டமும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. 2, பேங்க் சிஸ்டத்துக்கு வெளியில செயல்படுற பல $1 பில்லியன் நிதி. 3, அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் ஆர்மி.
இப்போ இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. ஒரு தனிப்பட்ட தலைவர்கிட்ட சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சொந்த ராணுவத்தோட பல பில்லியன் டாலர் நிதி இருந்தா அவர் பொது பதவியில இல்லாம போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.